ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி உடனடியாக பண்ணக்கூடிய தோசை. ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் நம்ம அரிசி மாவு மட்டும் போதும் இதை பண்ணதுக்கு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டியாகட்டும் இருக்கும். இதை எப்படி பண்ணிடலான்னு பார்த்துருவோம். ஜார் எடுத்து 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இடியாப்பம் மாவு எடுக்கலாம். 250 மில்லி பிடிக்க கப்பில் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு 3/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம விஸ்க் எடுத்தும் கலந்து எடுக்கலாம், ஆனால் நேரம் ஆகும். இதில்னா ஒரே நிமிஷத்தில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, நல்லா நைஸாகவும் இருக்கும், கட்டி விழாமல். இப்போ 1/2 கப்பு தண்ணி விட்டு அதை அலம்பி எடுத்துடணும். அதாவது மிக்ஸி ஜார் அலம்பி அதையும் தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டு, ஜீரகம், பச்சை மிளகாய், ஒரு பெரிய பச்சை மிளகாயை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அதை மூடி வச்சுருவோம். இதுக்கிடையில் நம்ம ஒரு தக்காளி கார சட்னி வச்சுருவோம். காஞ்ச மிளகாய் பாருங்க, 2 காஞ்ச மிளகாய், ஒரு 4 பல்லு பூண்டு, உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது கொஞ்சமாக மல்லிக்கீரை, கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, அதையும் போட்டு நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்ப குறவரணி இருக்கக்கூடாது, மீடியம் இதில் அரைச்சி எடுக்கணும். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நீங்கள் காஞ்ச மிளகாயை போட்டுவிடுங்க. பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் தான், கொஞ்சமாக மிளகாய்த்தூள். ஏன்னா காரம் குறைவாக இருக்குது. இந்த சட்னிக்கு இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா காரம் கலரும் கொடுக்கும். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு உடனடியாக தீஞ்சிடாமல் விட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை அதில் விட்டுருவோம். விட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு தக்காளி, பூண்டு, வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் பிடிக்கும்னா இவ்வளோ 1 நிமிஷம் வதக்கினா போதும். இல்லை அப்படின்னா ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. நல்ல வாசனையான சட்னி ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், இது ஒரு பவுலில் மாற்றிடுவோம். தக்காளி சட்னி ரெடி அப்படியே இருக்கட்டு. நம்ம இப்போ தோசை சுட்டுருவோம். பாருங்கள், அடுப்பில் கல்லை காய வச்சு நல்லா காயணும். காஞ்சி இப்படி உங்களுக்கு எப்படி தோசை விடணுமோ விட்டுருங்க. மாவை அப்படியே விடுங்க, ஏன்னா நம்மளுக்கு தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கோம். அப்படியே விட்டு எல்லா இடமும் நிரப்பி விட்டுருங்க. உங்களுக்கு தோசைக்கல் எப்படி வரும்னு பார்த்து நீங்கள் விடுங்க. இரும்பு கல்லில் சுட்டால் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாட்டும் இருக்கும். இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க. அப்படியே 1 நிமிஷம் இருந்த உடனே நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சா நல்லா வேகும். அதையும் 1 நிமிஷம் வச்சு எடுத்து பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும். இன்னும் 1 நிமிஷம் அப்படியே விட்டு அந்த எண்ணெயிலே பொரிஞ்சிடும். பாருங்கள், திருப்பி போடுங்க. போட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு இன்னும் 1 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுப்பு. பாருங்கள், இப்போ அதை திருப்பி விட்டுடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் கிறிஸ்பியாக வரணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகான தோசை ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். அடுப்பை நிதானமாக எரிய வச்சு எடுக்கணும். பாருங்கள், இல்லை தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கார தக்காளி சட்னியும் நான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நம்ம அப்படியே சாப்பிட்லாம், ஏன்னா நம்ம எல்லாமே அதில் போட்டிருக்கோம், மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் அப்படியே சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.